ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கிறேன் பிரியாணி பண்ணுறதுக்காக. மட்டன் பிரியாணி வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். 1 kg மட்டன் 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன் நான். அதுக்காக குக்கரில் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டருக்கு தண்ணி நான் சூடு பண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக விசில் வரணுன்றதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா 7-8 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். நல்லா விசில் வந்து நல்லா அடங்கின பின்னாடி அதுக்கப்புறம் இதே குக்கரில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக நான் 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவிக்கலாம். இந்த பிரியாணி வந்துட்டு எங்கள் சன்னோட ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், அவங்களுக்காக தான் செய்ய போகிறோம். அதுக்காக அரிசி எடுத்துருக்கிற பாருங்கள். முட்டை அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிப்பேன் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா சூடேறட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 5 பூ, ஸ்டார் பூ, ஏலக்காய், பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, பிரியாணி இலை, ஒரு 3 தக்காளி, சின்ன சின்னதாக 3 தக்காளி எடுத்து நல்லா வெட்டி வச்சிட்ருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கலர் வர்ற வரை வதக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் கலர் ப்ரௌனாக கலர் திரும்பினா தான், கண்ணாடி பதம் வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி இந்த விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதுக்கே ஊற்றிக்கலாம். நம்ம 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் தயிர் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச எலும்பு இது, அதுக்காக அவரே தேடி போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஓகே, நம்ம அந்த தண்ணியிலே நம்ம தேவையான அளவு இன்னும் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், அரிசி கொட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு அரிசி நல்லா வேகட்டும். நம்ம விசில் விட்ற போகிறதில்ல, அப்படியே ஓப்பன்லேயே தான் வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் சின்ன சந்தாலே போதும். சின்ன லெமனில் 1/2 லெமன் இருந்தால் போதும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். வெயிட்டானது எது வச்சாலே ஓகே. பாருங்கள், சூப்பராக பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பரான சுட சுட பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ஓகே, பாய்.